ராமநாதபுரத்தில் மாடர்ன் பவர் டூல்ஸ் அப்படின்னு ஒரு கடை ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ எங்கே இருக்கும்போது பார்த்துட்டோம்னா நம்மளுடைய பேராவூர் போகிற வழியில் யாஃபா மஹால் அப்படின்னு ஒரு பெரிய மஹால் இருக்கும். அதுக்கு ஆப்போசிட் எஸ்எஸ்கே ஸ்டீல் ட்ரேடிங்க. ஆப்போசிட்டில் வந்து பார்த்தோம்னா நம்மளோட ஆரோக்கிய ஹாஸ்பிட்டலு. இந்த ஒரு லொக்கேஷனில் இப்படி ஒரு கடை இருக்குது. ஸோ இந்த ஒரு கடையில் என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கே இல்லாத டூல்ஸே கிடையாதுன்னு. முன்ன காலத்தில் வந்து எல்லாமே வந்து வயரில் ஆப்ரேட் பண்ண ஒரு டூல்ஸ் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. பட் வயர்லெஸ்ஸான டூல்ஸ் இங்கே நிறையா வந்திருக்கு. ஸோ அப்பேற்பட்ட டூல்ஸ் என்னென்ன இருக்குது, என்னென்ன வெரைட்டிஸ் இருக்குங்கிறத வீடியோஸ் ஃபுல்லாக பார்ப்போம். லைட்டிங்ஸு, இந்த மாடர்ன் அட்மாஸ்பியர் எல்லாமே பார்க்கும்போது இது இந்தியாவில் உள்ள ஒரு கடை மாதிரியே தெரியல. அந்தளவுக்கு டிஃப்ரென்ஸாக வச்சுருக்காங்க. அந்த குவாலிட்டிஸ் எல்லாம் வச்சுருக்கீங்க. ஸோ இது மினி வேக்கம் கிளீனர். எங்க சட்டையில் வைங்க எவ்வளோ எழுதுன்னு பார்ப்போம். நம்ம இந்த வேக்கம் வந்து அந்த சட்டையே பிடிச்சி இழுத்துருது. ஸோ அந்தளவுக்கு இதுக்கு பவராக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ ஏதாவது மாட்டிக்கிடுச்சு அப்படின்னா கூட இதை ஃபாஸ்ட்டாக பிடிச்சி இழுத்துடலாம். ஓகே, இது நம்ம லெவலில் 1லேருந்து 12 வரைக்கும் நம்ம ஓகே. என்ன பண்ணுவது? இது நம்ம டைல்ஸ் இப்படி வச்சுட்டு இப்படியே தூக்கினா வைப்ரேட் பண்ணி இப்படியே தூக்கிடும். லெவல் தூக்கிடும், அப்படியே மேலே தூக்கிடும். ஓகே, பெருசு நம்ம லெவல் படி பெருசுக்கு நம்ம 12 வச்சுக்கணும். ஓகே ஓகே. அந்த கிரிப் இருக்கு பாருங்க, தெரியுது. இதான் ஃபுல் ஸ்பீடு. ஓகே, கார்டன் ஸ்ப்ரேயர் நமக்கு எல்லாமே இருக்கு. இது ஹைட்ராலிக் ஜாக். ஸோ ஹைட் ஏற்றினா கூட அதுலேருந்து நம்ம ஏற்றிக்கலாம். சரிஸு என்னதான் மெஷினரிஸ் நிறைய வந்தாலும் இன்றைக்கி ரேட்டுக்கு ராமநாதபுரத்தில் பேட்டி ஆப்ரேட்டடு மிஷின்ஸ் இங்கே தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. அதாவது சிமெண்ட் கலந்து செவத்தில் பூசுறதுக்கெல்லாம் அந்த காலத்தில் மேஸ்திரி வந்து டிமாண்ட் பண்ணுவார். இப்போ அந்த டிமாண்டே தேவையில்லை. ஸோ தலைவர் என்ன வச்சுருக்காருன்னா, ஸோ இதான் அந்த மிஷினில் என்ன சொல்கிறாங்கன்னா, சிமெண்ட்டை செவத்தில் அப்ளை பண்ணிட்டு இதை சுற்ற விட்டா அது அப்படியே சுற்றி அந்த சர்ஃபேஸை க்ளீன் பண்ணிடும். ஒருவேளை நைட்டில் பண்ணால் அப்போ வெளிச்சத்துக்கு என்ன பண்ணுறது? ஸோ 24 ஹவர்ஸு நான் ஸ்டாப்பாக பண்ணிக்கிட்டே இருக்கலாம். இந்த ஒரு மிஷினை வாங்கி வச்சுட்டிங்கன்னா போதும், இந்த லைட் எரிஞ்சிக்கிட்டே இருக்கும், போட்டு பண்ணிகிட்டே இருக்கலாம். வேறு லெவல்ஸில் சொல்கிறாங்க அப்படின்னா, இதுக்கு வந்து சார்ஜ் போடாத இடத்துல வந்து கட்டிங் பண்ணுமா? கட்டிங் பண்ணும், எலக்ட்ரிக்கல் கம்பி வரைக்கும். ஓகே ஓகே ஓகே, சூப்பர் சூப்பர். ஸோ அந்த பக்கம் வந்து இதை கட் பண்ணுறதுக்கும் டைட்டர் இது பண்ணுறதுக்கும் பண்ணியிருக்காங்க. ஃபுல்லாக காம்போ செட். இது ரெண்டு சேர்த்தே நம்மளுக்கு கம்மி ப்ரைஸில் 4000 தான். 4000 கொடுக்குறீங்க. கடையில் வந்து ஒரு பெரிய விஷயம் நம்ம வியந்து பார்த்தது என்னென்னா, இங்கே உள்ள மெட்டீரியல்ஸ் எல்லாமே விலை ரொம்ப கம்மி பட்ஜெட்டில் கொடுக்குறாங்க. ஸோ கார்பெண்டருக்கு தேவையான ஜிக்ஸா டூல்ஸுமே இருக்குது. இது வந்து பேட்டரி ஆப்ரேட்டட் தான். வெல்டிங் மிஷின் என்ன ரேட்டில் ஸ்டார்ட் ஆகுது? வெல்டிங் மிஷின் 4200 தான். நம்ம வெளியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 5000 குறைஞ்ச எங்கேயுமே கண்டிப்பாக கிடையாது. ஆனால் நம்மகிட்ட 4200 தான். ஓகே 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 ஓகே. ஸோ இந்த மிஷின் வந்து ஜிக்ஸா மிஷின் மரவெட்டுற மிஷின்ல. இதுக்கு டீசல் போட்டுல ஓட்டணும். டீசல் போட தேவையில்ல. நீங்க எலக்ட்ரிக்லயே நீங்க எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். அட்டாச்மென்ட் பிளேட் மாத்திக்கலாம். எந்த இப்போ நீங்க கடையில வச்சிருக்கிறது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு 5000 வாங்குற மிஷினை ஒரு 1500 ரூபாய் முடிச்சு விட்டுறீங்க. முடிஞ்சிரு. ஓ சூப்பர்ல. நம்மளோட கான்செப்டே கம்மி ரேட்ல மக்களுக்கு கொடுக்கணும் சொல்வாங்கல்ல. ஆமா ஆமா, லைனுக்கு செவத்துல கோடு போடுறது. லைன் போடுறது. ஓகே ஓகே. சிங்கிள் பிளேட் தான் யூஸ் பண்ணுவாங்க. மறுபடியும் திருப்பி போடுவாங்க. இது டுவல் பிளேட். அப்படியே ஸ்ட்ரைட்டாவே ஒரே வேலை. சோ தல என்ன சொல்றாங்கன்னா, இந்த சைடு வந்து இந்த பிளேட் ரொட்டேட் ஆக ஆரம்பிச்சிச்சுனா வீடு கட்டி முடிச்சதுக்கு அப்புறம் எலக்ட்ரிஷியன்ஸ் வயர் பதிக்கிறதுக்கு போட்டு உடைச்சிட்டு இருப்பாரு. இந்த மிஷினை போட்டால் கையோட கலந்து வந்துட்டு சொல்கிறாப்புல. மிஷின்லாம் இந்த மிஷின் வந்து மார்பிள் கட்டர்ஸ் அதெல்லாம் 2000 முடிச்சது முடிங்க. எதை பார்த்தாலும் உங்கள் கடையில் விலை கம்மியாக தான் இருக்குது. ரேஞ்ச பட்ஜெட்டுக்குள்ளே முடிக்கிறதா குவாலிட்டியுமே பெஸ்ட், ரொம்ப குவாலிட்டி. ஸோ இது வந்து ஒரு இது அட்டாச்மெண்ட் தனியாக நம்மளுக்கு கிடைக்கும். இது வந்து ஜஸ்ட் ஆரம்பத்தில் ஒரு ட்ரில்லிங் மிஷினை இதில் நம்ம அட்டாச் பண்ணி வச்சுட்டோம்னா கொடி வெட்டுறதுக்கெல்லாம் இது யூஸ் பண்ணிக்கலாம். வெட்டுமா? வெட்டு. ஓ, இதெல்லாம் கண்டிப்பாக வெட்டும் அப்படின்னு சொல்கிறாப்புல. ஒருவேளை இதை தனியாக கழட்டிட்டிங்கன்னா ட்ரில்லிங் போடுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ A to Z மல்டி பர்பஸ் வந்து இதில் எல்லாமே இருக்குது. இந்த யூனிட் மட்டும் எப்படி தெரியல, என்ன ரேட்டில் வரும்? அதாவது ஒரு 2000 ரூபா இன்வெஸ்ட் பண்ணிட்டோம்னா வீட்டில் வந்து ட்ரில்லிங் போட்டுக்கலாம், பைப் டைட் பண்ணிக்கலாம், ஸ்க்ரூ டைட் பண்ணிக்கலாம். அதோடு சேர்த்து ஏகப்பட்ட விஷயம் வச்சிருக்காப்புல. கிளாஸை வந்து தூக்குறதுக்குமே நம்மகிட்ட மிஷினரிஸ் இருக்குது. ஒரு காலத்தில் மெட்டலில் இருந்த டூல் பாக்ஸு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பிளாஸ்டிக்ஸில் வந்துருச்சு. ஸோ அதையெல்லாம் தாண்டி இன்னொரு அட்வான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து டூல்ஸ் பேக்கில் வந்துருச்சு. இது ஃபுல்லுமே லெதர் அந்த மெட்டீரியல்ஸ் பண்ணியிருக்கனால அவ்வளோ சீக்கிரத்தில் இந்த பேக் வந்து கிளியாது. டென்ஷன் இல்லாமல் ரிலாக்ஸாக வேலை பார்க்கணும்னா மாடர்ன் டூல்ஸ்க்கு ஒரு தடவை வந்துட்டு போனால் போதும். ஒரு வீட்டுக்கு எமர்ஜென்சிக்கு தேவைப்பட்டுச்சுன்னா இந்த டூல்ஸ்லாம் தேவைப்படும். ஓ, சின்ன சுத்தியெல்லாம் இருக்குது, ஒரு சுத்தியில் டேப்பு, அதுக்கப்புறம் அலன்கி செட்டு, ஸ்க்ரூ டிரைவரு எல்லாமே ரொம்ப, அதாவது ஒரு பிங்க் கலரில் தலைவர் சொன்ன மாதிரி லேடிஸுமே இந்த டூல்ஸ் யூஸ் பண்ணுற அளவுக்கு இருக்குது. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அர்னால்டு மாதிரி போஸ்ட் கொடுத்துட்டு இருக்காப்புல. இது என்ன மிஷின்ல? இது வந்து டெமாலிஷன் ஹேமர். டெமாலிஷனா உடைக்கலாம். அதுக்கெல்லாம் ஒரு ஆளை கூப்பிட்டு வந்து 2-3 நாள் உடைச்சா உடையும். இந்த மிஷின் இருந்தால் போதும். எப்படி பண்ணி காட்டுங்க.
ஓ அந்த அளவுக்கு பவர் அதில் கொடுத்துருக்கீங்க. இங்கே பிட்டு வருமா அப்போ? இங்கே பிட்டு எங்கே வரும்? பிட்டு இருக்கு ஃப்ரண்ட்ல. இதில் பிட்டு ஃபிட்டில். ஓ ஓகே 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 சைஸ்க்கு ஏற்ற மாதிரி உடைக்கிறதுக்கு நம்ம பிட்டு இருக்கு. பாத்தீங்களா இது கிரிப்புக்கு நம்ம இதை பிடிச்சிக்கிறோம். எவ்வளோ நேரம் தாங்கும்? இது 2 hours 3 hours அந்தளவு பவர் இருக்கும். திருப்பி ஓகே ஓகே நம்ம மெயினில் தான் கொடுத்துருக்கோம். 24 hours 2 வீடுனாலும் ஒரு மிஷினை வச்சு உடச்சிட்டு போயிடலாம். என்ன பர்பஸ் எப்படி 2 in 1 என்ன நடக்கும்? என்ன நடக்குன்னா நம்ம நார்மலாக சிங்கிள் ஹேண்டரில் ஒரு இதை நம்ம தூக்கலாம். ஓகே வச்சு 2 இது கூட நம்ம இது பண்ணலாம். ஓ கிளாஸ் நம்ம தூக்கிட முடியும். ஓ சூப்பர் சூப்பர் சூப்பர். குவாலிட்டியுமே கொஞ்சம் நல்லா இதாக இருக்கும். தலை இப்போ உங்கள் கடையில் இல்லாத டூல்ஸ்னால் எதோ சொல்லுவீங்க? இல்லாத டூல்ஸாக மேக்ஸிமம் இல்லை. A to Z எல்லாமே A to Z இருக்கு. நீங்கள் தோட்டம் வைக்கிறதா இருந்தாலும் எந்த வேலை பண்ணாலும் இங்கே இருக்குது. அதுக்கு ஏற்ற மாதிரி டூல்ஸ் மெட்டீரியல்ஸ்லாம் வச்சிருக்கீங்க. எல்லாமே இருக்குது. ஓகே சார் ஓகே சார். ஸோ ஸ்டாண்ட் எல்லாமே இருக்குது நம்மகிட்ட. நம்ம லூஸ்ல எல்லாம் இல்லை. 40 ரூபா. ஓ ஆனால் 4-5 சேர்த்து போட்டு வச்சிருக்கீங்க. இன்ச்சஸ் ரெண்டுமே கிடைக்குமா? கிடைக்கும். ஓகே ஓகே. பிள்ளைலேருந்து என்ன விதமான சின்ன மெட்டீரியல் டூல்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ ராமநாதபுரத்தில் இன்றைக்கி டேட்டுக்கு ஒரு மிஷினரி சொல்யூஷன் அப்படின்னா மாடர்ன் டூல்ஸு ஒரு தனி ஒரு இதை கடைப்பிடிச்சிருக்குன்னு சொல்ல முடியும். ஸோ அந்தளவுக்கு நல்ல ஒரு இன்டீரியர்ஸ் நல்ல மெட்டீரியல்ஸ் எல்லாமே வச்சுருக்காங்க. வெல்டிங் காகல்ஸ். ஓகே ஓகே ஓகே. ஸோ வெர்னியர் வரைக்குமே வச்சுருக்காங்க. இந்த லேத் மிஷின் வச்சுருக்கவங்க எல்லாரும் இந்த வெர்னியர் வாங்குறதுக்கு மதுரைக்கு தான் நீங்கள் போயிட்டு வரணும். இதில் வந்து பார்த்தோம்னா டிஜிட்டல் வரைக்குமே இருக்குது. ஓகே ஓகே ஓகே. மைனூட்டான கிரைண்டிங் வெல்ஸ் எல்லாமே இதில் பண்ண முடியும். இதை ஒரு கார்பெண்டர் நல்லா உட்காந்து பார்த்தா அந்த வீடியோ ஃபுல்லாமே பார்க்கணும். அந்தளவுக்கு வெரைட்டிஸில் இருக்குது. ஜஸ்ட்டு 2000 தான். ஓகே ஓகே. இதெல்லாம் அதுக்கப்புறம் சிசல்ஸ் வரைக்குமே இங்கே வச்சுருக்காங்க. நல்ல ஹெவியான டூல்ஸு. குவாலிட்டியானதான் எல்லாமே. குட்டியர் கம்பெனி இது. குட்டியர் கம்பெனி. ஓகே ஓகே. மிஷினரிஸ் பார்த்தோம். அடுத்து நம்ம டூல்ஸஸ் பார்க்க போகிறோம். ஸோ டூல்ஸில் வந்து மேஜரான டூல்ஸ் எல்லாமே இருக்குது. வெளிநாட்டுக்கு போகிறவங்க விட கூட இருக்கா எடை கூட இருக்கா குறைய இருக்கான்னு குழப்பத்தில் இருப்பீங்க. ஸோ அதுக்கு வந்து ஒரு மிஷின் வச்சுருக்காப்புல. எப்படி இதில் விட பார்க்க முடியுமா? பார்க்க முடியும். வா இந்த மிஷின் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 10 to 20 கிலோ வரைக்கும் நம்மளால் வெயிட் பார்க்க முடியும். இதில் வந்து 2.1 kgங்கிறத வெயிட் பண்ணியிருக்காப்புலத்தில். அந்த மாதிரி அந்த ப்ரிசிஷன் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸு வெயிட்டிங் இன்ஸ்ட்ருமெண்ட் அதுக்கப்புறம் ஐசிஎல் சிசர்ஸு கார்டனுக்குள்ள சிஸ்டருமே நம்மகிட்ட இருக்கு. ப்ளஸ் A to Z அந்த பிரஷிங் கிச்சிங் எல்லாமே வச்சிருக்கீங்க. இது பிளேயர்ஸ்லயே நம்மகிட்ட வெரைட்டி எல்லாமே இருக்கு. ஓகே 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 ஓகே. கட்டிங் பிளேயர்ஸ் அப்புறம் TDS மீட்டர் அது இருக்கு. உப்போட தன்மை அளக்கிற மிஷின் இருக்கு. இது டெம்பரேச்சரா? இல்ல உப்பு எவ்வளவு லெவல் உப்போட லெவல் அளக்குது. ஓகே ஓகே. இதெல்லாம் வாட்டர் பியூரிஃபையர் வச்சிருப்பாரு. நம்மள வச்சிருக்கோம். நம்மள வச்சிருப்போம். நம்ம பாக்கெட்ல வச்சிருந்தா நம்ம குடிக்கிற தண்ணியை கூட எவ்வளவு நம்ம செக் பண்ணி பார்த்து உப்பு தன்மை தேவைப்பட்டா உப்பு அதிகமா தான் சீனி போட்டுக்கலாம். இது பண்ணிக்கலாம். ஓகே இதுல ஓகேல. அதாவது எவ்வளவு அது ரேட் வேற 200 தான். இந்த இது இந்த அப்புறம் நம்மளுடைய க்ளீனர் அதுக்கப்புறம் அந்த வேக்கம் இன்ஃபெக்ஷன் இருந்துச்சு. இதெல்லாம் 200-400 ரொம்ப சீப்பஸ்ட்டாக கிடைக்குது. இது டஸ்ட் மாஸ்க் ப்ரோ. ஓகே. இந்த பெயிண்டர் கார்பெண்டர்ஸ் வந்து இதை யூஸ் பண்ணிக்கிட்டா நுரையீரல் பாதிப்படையாமல் தப்பிச்சிடலாம். அது ஸ்டைலாக நுரையீரல் மாதிரி தான் இருக்கும். வாங்கி மாட்டிக்க ரொம்ப நல்லா இருக்கும். சூப்பர் இதில். ஸோ எல்லா விதமான ஃபர்ஸ்ட் குவாலிட்டி ஐட்டம்ஸ் நம்மகிட்ட இருக்கு. ஓகே 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 ஓகே. ஆனால் எல்லாமே சீப்பஸ்ட் ரேட்டில் தான் தர்றாங்க. ஓகே இதில் ஓகே இதில் கம்மி ரேட்டில் குவாலிட்டி. அது என்ன கேஸ் லின்ஸ்லாம் வச்சிருக்கீங்களா? ஆமாம் எல்லாமே இருக்குது. கொஞ்ச நேரத்தில் தலைக்கு சுத்தமாக மாதிரி இருக்குது. இந்த கடைக்குள்ள என்ன இருக்குன்னு நான் பார்க்க வந்தால் ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. இதுக்குள்ளாமல் அதை வாங்கி வச்சிருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ அந்தளவுக்கு வெரைட்டிஸான திங்ஸு அட்லீஸ்ட் கிளாஸ் கட்டர் வரைக்குமே இருக்குது அவங்ககிட்ட. அந்த 240 ஓ அது வச்சு லேசர் வச்சு இப்போ டேப் வச்சு அளக்க தேவை லேசர் வச்சு அளந்துடலாம். அந்த கிளாஸ் கட்டர் கண்ணாடியை கட் பண்ணுறதுக்கு இதோட கிளாஸ் கட்டருமே இருக்குது. அதாவது இவங்க என்னென்னு தெரியல, ஒரு கன்ஸ்ட்ரக்ஷனில் இருந்தாங்களா இல்லை மேன்ஷன் இது கார்பெண்டராக இருந்தாங்கன்னு தெரியல. என்னென்ன டூல்ஸ் வேணுமோ எல்லாத்தையும் மொத்தமாக சேர்த்து வச்சு இங்கே வாங்கி வச்சுருக்காங்க. இங்கே வந்தால் நீங்கள் வாங்காத பொருளே இல்லை. A to Z நீங்கள் கண்டிப்பாக வாங்கிட்டு போயிடலாம். ஸோ சூப்பரான கடை, ஒரு சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸில். ஆக்சுவலாக இது ஸ்க்ரூ ட்ரைவர்னா இது என்ன மாதிரி ஸ்க்ரூலாம் கட்டும் இது பண்ணோம்? பெரிய பெரிய வண்டிக்கு உள்ளது. அந்த காலத்தில் ராஜாக்கள் யூஸ் பண்ண வேட்டையாடுற வால் மாதிரி இருக்குது. தலைவர் அந்த சைஸுக்கு வந்து ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சிருக்காரு. வெரைட்டி வெரைட்டியான திங்ஸு மாடர்ன் டூல்ஸும் ரொம்ப கேஷுவலாக கிடைக்குது. ஓகே 200 மட்டும்தான் இது. விலையும் ஆச்சரியமாக இருக்குது, உள்ள பொருளும் ஆச்சரியமாக இருக்குது. ஓகே முக்கியம் நம்ம இந்த கடைக்கு வந்து உட்காரும் போது அப்படி ஸ்டைலாக ஒரு வெளிநாட்டு ஆப்ஷனில் உட்கார முடியும். இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நம்ம அப்படி ஸ்டைலாக போயிட்டு உள்ளே என்ன டூல்ஸோ அதை வாங்கிட்டு வந்துட்டு இங்கே வந்து பில்லு போட்டால் போதும். விலை ரொம்ப கம்மியாக தான் போடுறாங்க. சீப்பஸ்ட் மெட்டீரியலு. இன்றைக்கி டேட்டுக்கு ராமநாதபுரத்தில் எல்லோரும் தேவைப்படுற டூல்ஸ் வாங்கணுன்னா இந்த கடைக்கு ஒரு விசிட் கொடுங்க. ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும்.